Hello everyone, இந்த வீடியோவில் நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கம்ப்யூட்டேஷன் வித் அட்வான்ஸ் மணி ஃபோர்ஃபீட்டட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் மணி ஃபோர்ஃபீட்டட் அப்படின்னு என்னென்னு பார்த்தலாம். ப்ராப்பர்ட்டி ஓனர் ப்ராப்பர்ட்டியை ப்ராஸ்பெக்டிவ் பையருக்கு சேல் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டேட்டில் பர்டிகுலர் வேல்யூக்கு சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவார். ஸோ அப்படி அக்ரிமெண்ட் போடும்போது பையர் மே ரிசீவ் அண்ட் அட்வான்ஸ் மணி. இதை நம்ம ப்ராக்டிக்கல் டேர்மில் சொல்லும்போது டோக்கன் அட்வான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அட்வான்ஸ் பையர் எதுக்கு ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா செல்லர் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்குவார். பெஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக பையர் வில் ரிசீவ் அண்ட் அட்வான்ஸ் மணி. பட் இவங்க ரெண்டு பேரும் போட்டிருக்க அக்ரிமெண்ட் படி அந்த பர்டிகுலர் டேட்டில் டிரான்சாக்ஷன் நடக்காமல் கூட போகலாம். அதாவது பையர் செல்லர் சொன்ன வேல்யூக்கு ப்ராப்பர்ட்டியை வாங்காமல் கூட போகலாம். அந்த அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலை அப்படின்னா செல்லர் அவர் ரிசீவ் பண்ண அட்வான்ஸ் மணியை பையருக்கு சம்டைம்ஸ் திருப்பி கொடுக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி செல்லர் ரிசீவ் பண்ணியிருக்கிற அட்வான்ஸ் மணியை பையருக்கு திருப்பி கொடுக்காம அவரே வச்சுக்கிறதா அட்வான்ஸ் மணி ஃபோர்ஃபீட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரிசீவ் பண்ணியிருக்கிற அட்வான்ஸ் மணியை ஃபோர்ஃபீட் பண்ணால் கேபிட்டல் கெயின்னா இதை என்ன பண்ணணுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு ரெண்டு ப்ரொவிஷன் இருக்குது. எனி அட்வான்ஸ் மணி received and forfeited during the previous year 13 to 14 or any preceding previous year. இந்த previous year இல்லைன்னா இதுக்கு முன்னாடி எந்த previous yearல ரிசீவ் பண்ணியிருந்தாலும் it shall be reduced from the cost of acquisition or return on value or fair market value when the capital asset is transferred or sold. இந்த பீரியடில் ரிசீவ் பண்ண அட்வான்ஸ் மணியாக இருந்துச்சு அப்படின்னா கேபிட்டல் கெயின் கம்ப்யூட் பண்ணும்போது அதை காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆர் ரிட்டர்ன் ஆன் வேல்யூலேருந்து ரெடியூஸ் பண்ணணும். Then second provision, any advance money received and forfeited during the previous year 14 to 15 or afterwards. So previous year 14 to 15 அதுக்கப்புறம் வர்ற எந்த previous yearல ரிசீவ் பண்ணியிருந்தாலும் அதுக்கான provision it will be taxable as income from other sources in the year in which it is forfeited. இயர்ல advance money received and forfeited இருந்துச்சு அப்படின்னா அதை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ்க்குள்ள ஒரு taxable இன்கமாக எடுத்துக்கணும். எந்த இயரில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா it is to be included in the previous year in which it is forfeited. எந்த ப்ரீவியஸ் இயரில் இந்த அட்வான்ஸ் மணியை ஃபோர்ஃபீட் பண்ணியிருக்காங்களோ அந்த இயற்கான இன்கமாக இதை இன்க்ளூட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். மிஸ்டர் கணேஷ் sold a house on 1/9/2024 for rupees 25 lakhs. ஸோ இந்த சேல்ஸ் எப்போ நடக்குது? கரண்ட் ப்ரீவியஸ் இயர் 24 to 25 and it has been sold for 25 lakhs. The house was inherited by him during 2001 to 2 from his father who had constructed it in 1991 to 92 for rupees 50,000. இந்த ப்ராப்பர்ட்டியோட கரண்ட் ஓனர் கணேஷ் இந்த ப்ராப்பர்ட்டியை அவரோட ஃபாதர் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. இந்த ப்ராப்பர்ட்டி அக்யர் பண்ணுறதுக்கு இவர் எந்த காஸ்ட் இன்கர் பண்ணலை. சின்ஸ் இட் வாஸ் இன்ஹெரிட்டட் பை ஹிம் ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர் த காஸ்ட் இன்கர்ட் பை ஹிஸ் ஃபாதர் இஸ் டு பி கன்சிடர் அஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். அப்போ ஃபாதர் இந்த ப்ராப்பர்ட்டியை 50,000 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு இல்லையா, அதை தான் இவருக்கு காஸ்ட்டாக எடுத்துக்கணும். கணேஷ் spent rupees 50,000 on renovation of the house in 627. Fair market value of the house as on 1/4/2001 was rupees 4,50,000. The house was under negotiation for sale in May 2017 and received rupees 20,000 as advance. The contract could not materialize and the advance money was forfeited. 20,000 Mr. Ganesh advance receive பண்ணியிருக்காரு. பட் அந்த அக்ரிமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலை. ஸோ த அட்வான்ஸ் மணி வாஸ் ஃபோர்ஃபீட்டட். அப்போ அந்த அட்வான்ஸ் மணியை மிஸ்டர் கணேஷே வச்சுக்கிறாரு, இது ரிட்டர்ன் பண்ணலை. இதுக்கான கேபிட்டல் கெயின் கம்ப்யூட்டேஷன் பார்க்கலாம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கம்ப்யூட்டேஷனுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபார்மேட் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ரைட் தி சேல் கன்சிடரேஷன். இங்கே சேல் கன்சிடரேஷன் அப்படிங்கிறது 25 lakhs கொடுத்துருந்தாங்க. ஸோ 25 lakhs. ஸோ ஃபார்மேட் படி indexed cost of acquisition டிடெக்ட் பண்ணுவோம். since the property was acquired by father before April 1, 2001. father எப்போ இதை அக்யர் பண்ணியிருக்காரு? 91 to 92. so since the property was acquired before April 1, 2001, the original cost is to be compared with the fair market value. இதோட ஒரிஜினல் காஸ்ட் அப்படிங்கிறது 50,000, fair market value 4,50,000. so 50,000 or 4,50,000 whichever is higher. இந்த ப்ரொவிஷன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்குறோம். இந்த ரெண்டு காஸ்ட்டில் ஹையர் ஒன்னை நம்ம இண்டெக்ஸேஷனுக்காக எடுத்துக்கணும். ஸோ whichever is higher is 4,50,000. அட்வான்ஸ் மணி ஃபோர்ஃபீட்டட் அந்த கால்குலேஷனுக்கு கன்சிடர் பண்ணிக்கணும். தி ஹவுஸ் வாஸ் அண்டர் நெகோஷியேஷன் ஃபார் சேல் இன் May 2010. ஸோ May 2010 அப்படிங்கிறது நம்ம ரெண்டு ப்ரொவிஷன் பார்த்தோம் இல்லையா, 2013 to 14 ஆர் பிஃபோர் அப்படின்னா அதை வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்லேருந்து டிடெக்ட் பண்ணணும்.
அதுவே அட்வான்ஸ் மணி ஃபோர்ஃபீட்டர் 14 to 15 ஆர் லேட்டர் இயரில் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் கன்சிடர் பண்ணிக்கணும்னு பார்த்துருந்தோம். அட்வான்ஸ் மணி வாஸ் ஃபோர்ஃபீட்டட் இன் 2010. அப்போது இதுக்கான அப்ளிகபிள் ப்ரொவிஷன் ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் இங்கே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, இட் ஷால் பி ரெடியூஸ்டு ஃப்ரம் தி காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. ஸோ இங்கே நம்ம காஸ்ட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த கால்குலேஷனுக்கு எதை எடுத்துக்கணுங்கிறத எழுதியாச்சு. ஸோ இதிலிருந்து அட்வான்ஸ் மணி ஃபோர்ஃபீட்டரை டிடெக்ட் பண்ணணும். 20,000 டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா 4,30,000 இதுதான் நெட் காஸ்ட். இப்போ இந்த காஸ்ட்டை தான் நம்ம இண்டெக்ஸ் பண்ணணும். ஸோ இண்டெக்ஸ்டு காஸ்ட்டுக்கான ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இன்ட்டு CA ஃபார் த இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் டிவைடட் பை CA ஃபார் த இயர் ஆஃப் அக்விசிஷன் அப்படிங்கிற ஃபார்முலா பார்த்துருக்குறோம். இங்கே காஸ்ட் அப்படிங்கிறது இந்த 4,30,000 எடுத்துக்கணும். ஸோ 4,30,000 இன்ட்டு CA ஃபார் த இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் 364 டிவைடட் பை CA ஃபார் த இயர் ஆஃப் அக்விசிஷன் அப்படிங்கிறது 91 to 92. CA வேல்யூ 2001 to 2லேருந்து தான் டேபிள் வேல்யூ இருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ண எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் இந்த இடத்துல 100ன்னு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ டிவைடட் பை 100 இதை கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வர வேல்யூ 15,65,200. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இங்கே கொடுத்துருந்தாங்க. இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு இவ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது 50,000 அண்ட் தட் இம்ப்ரூவ்மெண்ட் ஹஸ் பின் டேக்கன் இன் 2006 to 7. அப்போ இதோட இண்டெக்ஸேஷன் 50,000 into CA for the year of transfer 364 divided by CA for the year of improvement. இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கிறது 6 to 7, அதுக்கான CA வேல்யூ 122. ஸோ இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வர வேல்யூ 1,49,180. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவோட டோட்டல் 17,14,380. நீங்கள் இண்டெக்ஸேஷன் பண்ணும்போது ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 0.3 சம்திங் வரும். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி 180ன்னு எழுதியிருக்கிறேன். ஸோ இந்த டோட்டலை நம்ம டிடெக்ட் பண்ணணும். 7,85,620. இதுதான் நம்மளுக்கு taxable long term capital gain. இந்த வீடியோவில் பார்த்த ப்ரொவிஷனும் இந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் நீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.